بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال تعالى أيضا إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله مولانا العظيم وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்துயர்ந்தவர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் அன்னாருடைய மனைவிமார்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சங்கையான மகாத்மியம் மிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது எமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பமாக தந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைத்து விட்டு அந்த படைப்புகளில் ஒன்றை விட ஒன்றை அதிசிறந்ததாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அது அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா மாதங்களை 12ஆக படைத்து அந்த 12 மாதங்களிலே தலையான முதன்மையான ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். அதற்கு பின்னால் அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லப்படக்கூடிய 4 மாதங்களை சிறந்த மாதங்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அமைத்திருக்கின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த ரமலானுடைய மாதம் என்பது எமக்கு பல படிப்பினைகளை தந்து செல்கின்றது. எம்மை விட்டும் இந்த ரமலான் பிரிவதற்கு சில நாட்கள் மாத்திரமே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த பல படிப்பினைகள் தரக்கூடிய இந்த ரமலானில் நாம் எந்தெந்த படிப்பினைகளை எடுத்துக்கொண்டோம் என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ரமலான் என்பது ஒரு ஏழையினுடைய பசியை உணர்வதற்கு தகுதி வாய்ந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒருவர் உள்ளத்தால் உகந்து ஒரு மனிதருக்கு உதவி செய்யக்கூடிய, ஹதியாக்களை கொடுக்கக்கூடிய, அவருடைய செல்வத்திலிருந்து செலவழிக்கக்கூடிய ஒரு கண்ணியமான ஒரு மனப்பக்குவத்தை தரக்கூடிய அந்த மாதம்தான் அந்த சிறந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாம் லைலத்துல் கத்ரனும் அந்த பொக்கிஷமான அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லோருமே அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ்வினுடைய அந்த பொருத்தத்தை, அல்லாஹ்வினுடைய கபூலியத்தை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு சங்கையான மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எவ்வாறென்றால், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததோ அந்த நோன்பு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிக்காட்டுகின்றார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நோன்பினுடைய அதிமுக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் தக்குவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா இவ்வாறான சந்தர்ப்பத்தை தந்து கொண்டிருக்கின்றான். தக்குவா என்பது எதுவென்று பார்த்தால், அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடப்பதும் அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை தவிர்ந்து வாழ்வதும் தான் தக்குவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவை பயந்து அல்லாஹ் தஆலாவை
நாம் நெருங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமல் செய்வது தக்வாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை எமது வாழ்வில் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் பல தவறுகளும் பல பாவங்களும் ஏற்பட்டிருக்கும். அந்த தவறுகளை அழிக்கக்கூடிய, அதனை அழித்து மனிதனை தூய்மையானவனாக ஆக்கக்கூடிய ஒரு சங்கையான மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய அல் குர்ஆனிலே பட்டோலைகள் வழங்கப்படுகின்ற அந்த நேரத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அந்த சம்பவத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு மனிதன் அவனுடைய பட்டோலை வலது கரத்தில் வழங்கப்படுமா அல்லது இடது கரத்தில் வழங்கப்படுமா என்பதனை இந்த உலகத்தில் வைத்துதான் அவன் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அதற்கு தகுதி வாய்ந்த ஒரு இடமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இது அமலுக்குரிய இடம். இங்கு விசாரணை கிடையாது. ஆனால் நாளை மறுமை அமலுக்குரிய இடம் கிடையாது. அது விசாரணைக்குரிய இடம் என்பதாக இமாமுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹு தஆலா அந்த பட்டோலையில் எமக்கு என்னதை எழுதி வைத்திருக்கின்றான், எமக்கு பட்டோலை எந்த கரத்தில் வழங்கப்பட இருக்கின்றது என்பதனை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பட்டோலைகளில் பாவங்கள் இருந்தால் அந்த பாவங்களை அழித்து அந்த பாவங்களை இல்லாமலக்காக்கி எமது நன்மைகளை எழுத வைக்கக்கூடிய மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அந்த பட்டோலைகளை வழங்குகின்ற சந்தர்ப்பத்தை சொல்லி காட்டுகின்றான். فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ யாருடைய பட்டோலை அவருடைய வலக்கரத்தில் வழங்கப்படுமோ அவர் அந்த பட்டோலையை எடுத்து அடுத்த மக்களிடத்திலே கொடுத்து, இதனை நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் இந்த பட்டோலையை வாசித்து பாருங்கள், படித்து பாருங்கள் என்பதாக சந்தோஷத்துடன் கூறிக்கொண்டிருப்பார். பின்னர் அந்த மனிதர் கூறுவார், இன்னி வலம்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இவ்வாறான ஒரு விசாரணை எனக்கு இடம்பெறும் என்பதனை நான் இந்த உலகத்திலே அறிந்திருந்தேன் என்பதாக சொல்லி காட்டுவார். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா வர்ணனையாக சொல்லி காட்டுகின்றான், அந்த மனிதர் மனமான பொருந்தி கொள்ளப்பட்ட வாழ்க்கையிலே அவர் இருந்து கொண்டிருப்பார். உயர்ந்த சுவர்க்கத்தில் இருந்து கொண்டிருப்பார். குத்தூஃபுஹா தானியா, அந்த சொர்க்கத்தினுடைய கனிகள் அவருடைய கைக்கு எட்டக்கூடிய அளவுக்கு மிகவும் கிட்டத்தில் இருக்கும் என்பதாக அந்த இன்பகரமான அந்த நிலைமையை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதற்கு பின்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளை வரும், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, நீங்கள் அந்த வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நன்மைகளை செய்து சம்பாதித்து வைத்ததற்காக வேண்டி இந்த உலகத்திலே, இந்த மறுமையிலே இந்த நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்பதாக அல்லாஹ்வினுடைய கட்டளை வந்து கொண்டிருக்கும். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான நிலைமையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எமக்கு மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ்வினுடைய இவ்வாறான கட்டளைக்கு நாம் அடிபணிய வேண்டும் என்பதனை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதற்கு அடுத்ததாக பட்டோலை இடது கரத்தில் கொடுக்கப்படுகின்றவர்களுடைய நிலைமையை பற்றி சொல்லி காட்டுகின்றான். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ யாருடைய பட்டோலை அவருடைய இடக்கரத்தில் கொடுக்கப்படுமோ அவர் கூறுவார், இந்த பட்டோலை எனக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாமே, கை சேதம் ஏற்பட்டு விட்டது. வலம் அதிரிமா ஹிசாபியா, இவ்வாறான ஒரு விசாரணை வரும் என்பதை நான் அறிந்திருக்கவில்லையே என்பதாக கூறிக்கொண்டிருப்பார். அதுக்கு பின்னால் கூறுவார், அவருடைய நிலைமைகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். முன்னால் இருந்த வாழ்க்கை எனக்கு பயனளிக்கவில்லையே. ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் எனக்கு பயனளிக்கவில்லையே. மாகன அன்னி மாலியா, என்னுடைய சொத்து செல்வங்கள் எனக்கு பிரயோசனம் அளிக்கவில்லையே என்பதாக அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கின்ற பொழுது அவன் தான் பெரியவன், தான் சிறந்தவன், தான் இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றேன், நான் பட்டம் பதவியில் இருந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய ஆட்சி அதிகாரங்களை விட்டால் எனக்கு பெரும் ஒரு கை சேதம் ஏற்படும் என்பதாக இந்த ஆட்சி அதிகாரத்தை
வேண்டிக் கொண்டிருக்கின்றான், தேடிக்கொண்டிருக்கின்றான். அந்த ஆட்சி அதிகாரங்கள் நாளை மறுமையிலே அவனுக்கு பயனளிக்க மாட்டாது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த ஆட்சி அதிகாரத்தையும் சொத்து செல்வத்தையும் அல்லாஹ்வினுடைய பாதையில் அவன் செலவழித்திருந்தால், அல்லாஹ்வினுடைய பாதையில் அதனை ஈடுபடுத்தியிருந்தால் நாளை மறுமையிலே அவர் வெற்றி பெறுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவ்வாறு அவர் பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளை அந்த இடத்திலே வரும், ஹுதூஹு ஃபகுல்லூ, அவனை பிடியுங்கள், அவனை பிடியுங்கள், அவனை கட்டுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூம், ஜஹீம் என்ற நரகத்திலே அவரை போடுங்கள் என்பதாக கட்டளை வரும். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்வான், சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா சபூன திராஅம் ஃபஸ்லுகூன், 70 முழம் கொண்ட அந்த சங்கிலியினால் அவனை அந்த நரகத்திலே நீங்கள் கட்டி போடுங்கள் என்பதாக கட்டளை வரும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறான சோதனை நிறைந்த அந்த நேரத்தை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கின்ற சில விடயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நாரி அங்கது வஜதுனா மா வஅதனா ரப்புனா ஹக்காம், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கூறுவார்கள், எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வாக்களித்திருந்த அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு இந்த எங்க மறுமையிலே தந்து விட்டான். உங்களுக்கு திரும்ப மீண்டும் கேட்பார்கள், வஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுக்கு உங்களுடைய இறைவன் வாக்களித்தவற்றை தந்து விட்டானா என்பதனை கேட்பார்கள் ஒரு கேள்வியாக. உடனே அந்த நரகவாதிகள் கூறுவார்கள், காலு நஅம், ஆம் எங்களுக்கு கிடைத்து விட்டது, நரகம் கிடைத்திருக்கின்றது என்பதாக கூறுவார்கள். உடனே அந்த இடத்திலே ஒரு கட்டளை வரும், ஃபஅத்தன முஅத்தினும் பைனஹும் அல்லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அந்த அநியாயக்காரர்களின் மீது, பாவம் இழைக்கக்கூடியவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய லஅனத்தும் சாபமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்பதாக அந்த இடத்திலே கட்டளை வரும். அந்த கட்டளையை மலக்குமார்கள் ஏலான் செய்வார்கள், அறிவிப்பார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான நரகத்தினுடைய நிலைமையை விட்டும் அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. அதே போன்று அதனை அடுத்து வருகின்ற ஆயத்துக்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி அன் ஆஃபீது அலைனா மினல் மாஇ, சொர்க்கவாசிகளே எங்கள் மீது தண்ணீரை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்காக தந்த அந்த தண்ணீரில் நின்றும் கொஞ்சம் எங்களுக்கு கொட்டுங்களேன், கொஞ்சம் ஊத்துங்களேன், தாங்களேன் என்று கேட்பார்கள். அவு மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தந்த ரிஸ்கில் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் தாங்களேன் என்பதாக அந்த நரகவாதிகள் கெஞ்சி கேட்பார்கள் சொர்க்கவாசிகளிடம். உடனே அந்த சொர்க்கவாசிகள் கூறுவார்கள், காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்த அந்த காஃபிர்கள் மீது அந்த இரண்டும் ஹராமாக்கப்பட்டுள்ளது, அந்த தண்ணீரும் அந்த உணவும் ஹராமாக்கப்பட்டுள்ளது என்பதாக கூறி உடனே மறுத்து விடுவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அந்த காஃபிர்கள் யார், அல்லாஹ்வை மறுத்தவர்கள் யார் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன தஹது தீனஹும் லஹ்வ வ லஇபா, மார்க்கத்தினுடைய விடயங்கள் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு மத்தியில் முன்வைக்கப்பட்டவுடன் அதனை கேலி கூத்தாக விளையாட்டாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அத்தகையவர்கள் தான் அந்த காபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள். அவர்கள் இந்த தீனை மறுத்து அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அல்லது தீனில் இருந்து கொண்டோ இந்த தீனை மறுக்கும் அளவுக்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். வகர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துனியா, அந்த உலக வாழ்க்கை என்பது அவர்களை ஏமாற்றி விட்டது என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அதை அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபல்யௌம நன்சாஹும் கமா நசு லிகாஅ யௌமினா ஹாதா, அதாவது இந்த நாளை அவர்கள் இந்த சந்திப்பை வமா கானு வஜதுனா வமா பிஆயாத்தினா யஜ்ஹதூன் வமா கானு பிஆயாத்தினா யஜ்ஹதூன், இவ்வாறான எங்களுடைய அத்தாட்சிகளை அவர்கள் மறுத்து இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள், மறந்து வாழ்ந்தார்கள். அந்த மறதிக்காக வேண்டி நாங்கள் அவர்களை இந்த நாளிலே மறந்து விட்டோம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறி காட்டுவான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே
கண்ணியமான சங்கையான ரமலானுடைய மாதம் எம்மிடத்திலே வந்து எம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற இறுதி நேரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். 29வது இரவும் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். எனவே பரிபூரணமான முறையிலே ரமலானுடைய அனைத்து இரவுகளையும் நாம் லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று எமக்கு அடுத்து வருகின்ற அந்த பெருநாளுடைய நாட்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 5 இரவுகளை சுட்டி காட்டினார்கள். துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகவும் தகுதியான இரவாக. அதில் ஒன்றுதான் ஈதுல் ஃபித்ருடைய அந்த இரவு, அதே போன்று ஈதுல் அதுஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த இரவு, அதே போன்று ஜும்மாவினுடைய இரவு, அதே போன்று நிஷ்பு ஷஅபானுடைய அந்த நடுவிலே வருகின்ற அந்த 15வது அந்த இரவு, அதே போன்று ரஜப் மாதத்தினுடைய ஆரம்ப முதல் இரவு, இந்த 5 இரவுகளிலும் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. எனவே எமக்கு ஈதினுடைய அந்த பெருநாளுடைய இரவுகளில் வீணாக அந்த நேரங்களை காலங்களை கழித்து கொள்ளாமல் அதனை துஆக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் கழித்துக் கொள்ள வேண்டும். இதனை நல்லடியார்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். எனவே நாமும் அதனுடைய நலவுகளை அறிந்து அந்த இரவுகளில் அதிகமாக எமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு நாம் துஆக்களை செய்து கொள்ள வேண்டும். எமது பாவங்கள் அனைத்தையும் நாம் அழித்துவிட்டு மீண்டும் பெருநாளுடைய நாட்களில் நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடாமல் நன்மைகளை சேகரித்த நன்மைகளை பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாக மீண்டும் மீண்டும் நன்மைகளை பட்டோலையில் சேகரிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் ஆக வேண்டும். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு தஆலா அந்த பொக்கிஷமாக மறைத்திருக்கின்ற அந்த லைலத்துல் கத்ருடைய 1000 மாதங்கள் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய 1000 மாதங்களுடைய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நாமும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் ரமலானை சரிவர நிறைவேற்றிய கூட்டத்திலும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொண்ட கூட்டத்திலும் எம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.